என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. லலாடம் லாவண்ய யுதி விமலமாபாதி தவயது ஸ்வதீயம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் விபர்யாசன்யாசத் உபயமபி சம்பூய சமிதக சுதாலேபஸ்யுதியி பரிணமதிராகி மகரக. அம்மா, உன்னோட நெத்தி கீழ்நோக்கி தொங்கவிடப்பட்ட இன்னொரு சந்திரகலை போல இருக்கு. உன்னோட மணி முடியில் உள்ள சந்திரக்கலையையும் நெத்தியில் உள்ள சந்திரக்கலையும் ஒன்னோடு ஒன்று திருப்பி வச்சு பொருத்தினா அது அமிர்தம் நிறைஞ்ச முழு நிலவு போல இருக்குமேம்மா. புருவௌ புக்னே கிஞ்சித் புவனபய பங்கௌ வியசனினி त्वदीये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां त्रुतगुणं तनुर्मन्ये सौव्ये तरगरकृगनीम्रतिपतेः प्रकोष्ठे मुष्टौ सदकयदि निगूढां तरमुमे. அம்மா, சகல உலகத்துக்கும் அபயமளிக்கும் அன்னையே, உமையே, கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் உன் புருவங்கள் உன் கண்களாகிய வண்டுகளை நான் கயிறாக கொண்ட காமனின் வில் போல இருக்கும்மா. காமனும் அதை இடது கரத்தால் பிடித்தது போல அவளின் முழங்கையும் மணிக்கட்டும் கை விரல்கள் பிடியும் உங்களோட முக மத்திய பாகத்தை மறைக்கிற மாதிரி இருக்குடிம்மா தாயே. அஹோதி சுதே சௌவ்யம் தவ நயனம் அர்க்காத்மகதயா த்ரியாமாம் வாமம் தே ஸ்ருதி ஜதிரஜனீநாயகதயா த்ருதியாதே திருஷ்டிஹி தரதலிதஹே மாம்புஜருஷிஹி சமாதத்தே சந்த்யாம் திவசனிசயோ அந்தரசரீம். அம்மா, சூரியன் போன்ற உன்னோட வலது கண் பகலையும் சந்திரன் போன்ற இடது கண் இரவையும் உண்டாக்குறது. கொஞ்சம் மலர்ந்த தங்கத்தாமரை போன்ற உனது மூன்றாவது கண் காலை மாலை என்ற 2 சந்தியா காலங்களையுமே உண்டாக்குறது. விசாலா கல்யாணி ஸ்புடருசிரயோத்யா குவலயைஹி கிருபாதாரா தாரா கிமபி மதுரா போகவதிகா அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா த்ருவம் தத்தன்னாம வியவகரணயோக்யா விஜயதே. அம்மா, உன்னோட கண்கள் ரொம்ப விசாலமானது. அதனால விசாலா அப்படின்னும் மங்களமானதால கல்யாணின்னும் இந்திரவர புஷ்பம் போன்று அழகானதால அயோத்தியானோ கருணை உடையவளால் தாரான்னோ மாத்துரியத்தோடு கூடியவளானதால் மதுரான்னும் ஆழ்ந்து இருப்பதால் யோகவதின்னும் சகல உலகங்களையும் காக்கும் சக்தி இருப்பதால அவந்தின்னோ நகரங்களின் பெயர்களை கொண்டு அழைக்கும்படியான தகுதி இருக்குமா உனக்கு. கவீனாம் சந்தர்ப்பஸ்ததகமகரம் தைகரசிகம் கடாக்ஷௌ வியாசோப பிரமரகலபௌ கர்ணயுகலம் அமுஞ்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாததரலௌ அசூயா சம்சர்காது ஆலிகநயனம் கிஞ்சி தருணம். அம்மா, உன்னோட காதுகள்
காவியங்களான மலர்களில் உள்ள தேனை சுவைக்கின்றது. உன் கண்கள் நவரசங்களை குடிக்கும் பண்டுகள் மாதிரி உன் காதுகளை விட்டு அகலாமல் இருக்கு. உன் கண்களை கண்டு பொறாமை கொண்ட உன்னோட மூன்றாவது நெற்றிக்கண் கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கு. ஏன் தெரியுமா? அதாவது காது வரை நீண்ட உன்னோட அழகான கண்கள் தான் அதுக்கு காரணம்.